செய்தியை ஆரம்பிப்பது முன்னதாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் செய்தி ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். என்னுடைய தங்கச்சி, எனக்கு 5 சகோதரிகள். அதில் ஒரு சகோதரி காலமாகிடுச்சு. இன்னொரு சகோதரி சேலத்தில் இருக்குது. அந்த சகோதரிக்கு ஒரு பெண் இருந்தது. அந்த பெண் நல்லா படிச்சிச்சு, பிஹெச்டி வரலும் படிச்சிது. ஆனால் அது ஜாஸ்தி படித்ததுனால வரங்கள்லாம் அது வேணாம்னு தள்ளிடுச்சு. 38 வயசு ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பிள்ளையை நான் பார்த்து வாமா அப்படின்னு வந்தது. இன்னும் வரங்கெல்லாம் தள்ளினே போயிடுது. என் குவாலிஃபிகேஷன்ஸ் டேலி ஆகுது. அப்போ தான் ஒரு வரியை நான் சொன்னேன். காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, வாலிபம் மறைஞ்சிடும், வார்த்தையை ஒழிஞ்சிடும். ஆனால் கல்வியெல்லாம் மண்ணாகும். அடுத்த வர நீ வானான்னு சொன்ன நான் நீ எனக்கு சொந்தக்காரியே இல்லை போக. என் தங்கச்சி பொண்ணே இல்லைன்ட்டேன். அப்புறம் அது யோசிச்சு அடுத்த ஒரு வாரம் நல்ல வரனால வந்துடுச்சு. ஒரு இன்ஜினியர் வந்தார். அவர் பாம்பேயில் வேலை செய்கிறார். அப்புறம் அது எல்லாம் எதிர்பார்க்குறது நோ சொல்லுண்டு, ஆனால் அது எஸ் சொல்லிடுச்சு. அப்புறம் நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. அதுக்கு 2 தடவை நாங்கள் சேலத்துக்கு போய்ட்டோம். அப்புறம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் 5ஆம் தேதி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பத்திரிக்கை அடிச்சிட்டாங்க, விநியோகம் பண்ணுங்கிறாங்க. இந்த மாதம் 20ஆம் தேதி அதே சேலத்தில் ஒரு தங்கச்சி பொண்ணு கல்யாணம். அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ஃபோன் வருது, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, உடனே போட்டுருவாங்க. அப்புறம் நாங்கள் போனால் எங்கள் தங்கச்சி ஒரு 2 வீலரில் கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க. ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஸ்பீடாக போனால அடிச்சு எங்கள் தங்கச்சி கீழே விழுந்துச்சு. மண்டை உடஞ்சிச்சு. தலையில் இருக்கிற ரத்தமெல்லாம் போயிடுச்சு. அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிறனால அப்புறம் நாங்கள் போனோம். இந்த ஆஸ்பத்திரியினுடைய காரியம் எங்களுக்கு பிடிக்கலன்னு வேறு ஒரு ஆஸ்பத்திரிக்கு மாற்றினாங்க. அங்கேயும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சிஎம்சிக்கு தூக்கிடலாம் இருக்கோம். நேற்று ஒரு 8 மணிக்கு சிஎம்சிக்கு கொண்டாந்து சேர்த்தேன். அப்புறம் எல்லா இன்வெஸ்டிகேஷனும் முடிச்சுட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நோ ஹோப் 10% கூட இல்லை. ஸோ நீ எடுத்துன்னு போனா கூட எடுத்துன்னு போயிடுங்க. அதன் பிறகு நாங்கள் ஒன்றும் யோசிக்கலை. இப்போது அது சிங்கிங், அதாவது ஒரு நிமிஷம் செத்துன்னு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நான் எங்கே இருக்கணும்? நான் அங்கே தான் இருக்கணும். அதனால் காலையில் எழுந்தேன், 5 மணிக்கெல்லாம் எழுந்தேன், ரெடி ஆனேன், வெளியே வந்தேன். எங்கள் பையன் ஒரு மாதிரி பார்த்தான், இன்னத்து கஷ்டத்துக்கு ஓடுறாரு அப்படின்னு. நிலமை சொல்லிட்டாங்க, ஷீ இஸ் சிங்கிங், எந்த நேரத்துலையும் அது செத்துருன்னு. நான் என்ன யோசித்தேன்னா, இப்போ எங்கள் தங்கச்சி செத்துச்சுன்னா அது குட் நியூஸா பேட் நியூஸா? நிச்சயமாக பேட் நியூஸ் இல்லை. ஏன்னா எங்கள் தங்கச்சி செத்தா எங்கே போவான்? மோட்சத்துக்கு போகும்போது, அருமையான இடத்துக்கு போகும்போது, இந்த உலகத்துக்கு பாடுகளை விட்டு மேலே அருமையான இடத்துக்கு போகுது.
இங்கே தங்கத்தை காசு கொடுத்து வாங்கி மாட்டிக்கணும், அங்கே காலில் மெதிக்கும் போது நான் நினச்சேன், ஆட்டோடி உங்கள் சித்தப்படி ஆகட்டும், நான் என் வேலையை நான் செய்கிறேன் சாமின்னு சொல்லிட்டு நான் கஷ்டத்தில் மெசேஜ் முடிச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, உலகத்தால் புத்தி இல்லாத இந்த ஆள், தங்கச்சி உயிர் போயிடுது, இந்த ஆளுக்கு போயிடுது, ஓடிச்சு என்ன ஓடியாதுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா அது அருமையான இடத்துக்கு போகுது. எங்கள் தங்கச்சி இந்த 5 சகோதரிகள் அது ரொம்ப மனத்தாழ்மை உள்ளது. ஏன்னா 5வது வரைக்கும் தான் படிச்சிச்சு. அதனால் அது ரொம்ப மனத்தாழ்மையாக இருக்கும், அன்பாக இருக்கும், பொறுமையாக இருக்கும், எல்லோரையும் உண்மையாக நேசிக்கும். குறிப்பாக என்னையும் என் மகனையும் அதிகமாக நேசிக்கும். 2-3 நாளாக நாங்கள் மனவேதனைக்கு மனவேதனையோடு தான் இருக்கிறோம். இருந்தாலும் கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சோம். ரொம்ப சித்த ஆண்டவர் எடுத்துனாலும் சரி. வர 5ஆம் தேதி கல்யாணம். எங்கள் தங்கச்சி 5ஆம் தேதியிலும் உயிர் வச்சுருந்தா கூட போதுமே அப்படின்றாங்க. அதை நம்ம கர்த்தர் சித்தத்துக்கு நம்மளால் மாற்ற முடியாது. எப்போ ஆண்டவர் கூப்பிட்றோ எடுக்கிறோ எடுத்துன்னு போயிட்டோம், அவ்வளோதான். அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இது என் தங்கச்சியை குறித்த எல்லா பார்த்தும் நான் கர்த்தர் மேலே வைத்துட்டேன். உங்கள் சித்த ஆண்டவரே. ஸோ என்ன ஆச்சரியன்னா, காலையில் ரெடியாகி வெளியே போகும்போது எங்கள் மகன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீ போய் ஊழியம் செய்யணுமா அவர் அப்படின்ட்டு. இல்லை, நான் பாருமா கஷ்டப்படுமான்னு சொல்லி போயிட்டேன். ஆகவே உயிர் பெருசா ஊழியம் பெருசா? ஊழியம் தான் பெருசு. உயிர் ஆண்டவர் கொடுத்தது அவர் எடுத்துக்க போகிறார். எப்போ நான் எடுத்துட்டு போட்டோமே, நமக்கு விசுவாசம் இருக்குது, அங்கே போய் அங்கே இருப்போன்ட்டு. ஸோ இன்றைக்கு செய்திக்கு முன்னதாக ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே ஜெபத்தின் மேலே ஒன்று சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10லிருந்து 20 வரை நிறுத்தி நிதானமா சத்தமா வாசி. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்
பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதியும், மிகுதியான விசனத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். இந்த சரித்திரம் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய கணவருக்கு ஒரு இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறகுன்னு இன்னொரு வேலைக்காரியை அவர் கல்யாணம் பண்ணுவாங்க. அது வருஷம் ஒரு பிள்ளை பெற்றணும். ஆனால் ஒரிஜினல் ஒய்ஃபுக்கு பிள்ளை இல்லை. அதுக்கு நிந்தையாக இருந்தது, அவமானமாக இருந்தது, பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாது இருந்தது. எல்லாம் மலடின்றாங்க, கொட்டின்றாங்க அப்படின்ட்டு ரொம்ப மனவேதனை. அதில் இந்த வருஷம் எஸ்என் தேவாலயத்துக்கு போகும்போதெல்லாம் ஆண்டவரே, எனக்கு இருக்கிற இந்த நிந்தையை எடுத்து போடு சாமி, எனக்கு தயவுசெய்து ஒரு பிள்ளையை தாரு சாமி, இந்த அவமானத்தில் எனக்கு விடுதலை தாரு சாமி அப்படின்னு சொல்லி வெகு நேரமாய் தன் இருதயத்தை ஊற்றினாள். சத்தமாக கூட ஜெபம் பண்ணல, முழுமுழுன்னு. அத்தை ஏலி பார்த்துட்டு, என்னம்மா குஷ்டம் வந்துட்டியா நீ, என்ன உழைந்தீங்கிற அப்படின்னு. அப்போ அது சொல்லிட்டு, இல்லைங்கய்யா, நான் மனக்கிலேசமுள்ள சகோதரி ஸ்திரீ, அதனால் எனக்கு இந்த பாரம் இருக்குது. ஆகவே தயவுசெய்து எனக்காவது ஜெபம் பண்ணி அவன் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சார். அப்போ வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவன் கடவுள் கருவினால கர்ப்பம் தரிசிச்சு. அப்போது ஒரு பொருத்தனை பண்ணுறான், எனக்கு நீ ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அவன் மேலே கத்தி பட சவர்கள் கத்தி பட போகிறதில்லை, அவன் நசரேயனாக இருப்பான், அவன் முக்கே கொடுத்துறேன். இவ்வளோ நாள் பிள்ளை இல்லாதவனுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாங்க, வேறு யாரும் கொடுத்துருவாங்களா? ஆனால் அந்த அம்மா அப்படி பொறுத்துல பிரச்சனை, எனக்கு பிள்ளை கொடுத்தீங்கன்னா நான் அதை உமக்கு கொடுத்துட்றேன் சாமின்ட்டு, பால் மறந்த பிறகு நான் உமக்கு கொடுத்துறேன்ட்டு. பொருத்தனையோடு இல்லாமல் பொருத்தனை நிறைவேற்றி கொண்டு வந்து தேவனுடைய சமத்தை கொடுத்துட்டார். அப்போ பாருங்கள், ஏலி ஒரு தீர்க்கதரிசி,
ஏலிக்கிட்ட ஆண்டவர் பேசலை. இவன் சின்ன பையனாக்குறான். சாமுவேல் தட்டி தட்டி சாமுவேலே சாமுவேலே கூப்பிடுறாரு. 3 முறை கூப்பிடுறாரு. 2 முறை கூப்பிட்றாரு. அப்புறம் போய் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு முறை ஏலி என்னை கூப்பிட்டீங்களா ஐயான்னு உட்காடுறேன். இல்லை நான் கூப்பிடுவேன் போகிறதுக்கு வந்துட்டு 2வது முறை கூப்பிடும்போது தான் இந்த 100 தடவை கூப்பிட்டாருன்னா சொல்லும் அடியேன்னு கேட்குற சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறேன். இது பிதாவின் சத்தம், தேவதூதனின் சத்தம் அப்படின்னு ஏலி பிடிச்சிக்கினார். அவர் 3வது முறை சாமுவேலேன்னு கூப்பிடும்போது சொல்லும் அடியேன் ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவர் அவனோட பேசினார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். உமது சித்தம் செய்து விடுவேன். அடுத்தது பாடுற உமது சித்தம் செய்திடுவேன், சித்தம் சார்ந்திடுவேன், உமது சித்தம் சங்கீதம் 22:8. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஒரு அருமையான வார்த்தை இருக்குது. உங்கள் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். அதனால் அப்படித்தான் செய்தார். ஆண்டவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றினாள். சும்மா ஜபம் பண்ணிட்டு வளர்ந்துருக்க கூட. இருதயத்திலிருந்து வரணும். அந்த ஜபம் எங்கேருந்து வரணும்? வாயிலிருந்து வரக்கூடாது, இருதயத்திலிருந்து வரணும். இந்த 24 hours prayer, 48 hours prayer, 60 hours ப்ரேயர்லாம் வைக்கிறாங்க. அப்புறம் அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம், இதெல்லாம் பைபிள் இருக்குது. ஊரை ஏமாத்துற வேலை. அமாவாசை ஜபம் பண்ண சொன்னாரா? கிருத்திகை ஜபம் பண்ண சொன்னாரா? ஏதோ லீவு கட்சி ஜபம் பண்ணால் பரவாயில்ல. இதை வழக்கமாக வைக்கிறாங்க சில பேர். ஜபம் பண்ணுறது நல்லது. ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் இருதயத்தை என்ன பண்ணணும்? ஊற்றணும். அதனால் என்ன பண்ணான்? தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள்.
உனக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு நீ நினச்சி தீர்மானம் பண்ணினா ஆண்டவர் சமத்துக்கு வா. உன் இதயத்தை ஊற்று. இதயத்தின் ஆழ்ந்து ஆண்டவர்கிட்ட கதறி அழு, சத்தம் போட்டு அழு, கதவை சாத்திட்டு அழு. அந்த நேரத்தில் பார்க்குற பிதா உனக்கு வெளிரங்கமாய் பதில் செய்வார். வெளிரங்கமாக பெரும் காட்டிடக்கூடாது. அது கிறிஸ்தவ ஜீவமே கிடையாது. அமாவாசைக்கு ஒரு ஜபம், கிருத்திக்கு ஒரு ஜபம், வேறு எதுக்குன்னா ஒரு ஜபம். ஆண்டவர் கனவீனம் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் கற்றுக்க கணக்கு கொடுக்கணும். போலியான ஜபம், அதுக்கு காசு வேற எவன் கொடுத்து ஸ்பான்சர் பண்ணியிருப்போம். பிரியாணிக்கு ஸ்பான்சர் பண்ணியிருப்போம். போக்குவரத்து காசுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருப்போம். ஆனால் அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றினார். பலன் கிடைச்சதா கிடைக்கலையா? அதே அதிகாரம் 21 வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 21, 2 அதிகாரம் 21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் பெற்றாள். சாமுவேல் எனும் பிள்ளையாளன் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். பாருங்க, அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றி ஒரு ஜபம் பண்ணா. எனக்கு ஒரு பிள்ளை தாரும் சாமின்னு ஜபம் பண்ணா. ஆனால் அவருக்கு எத்தனை பிள்ளை கொடுத்தாரு? மறுபடியும் வாசித்த அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 5 1+5 அல்லது 1+4 என்ன தெரியல. 1 தான் கேட்டான். ஆண்டவர் 4 கொடுத்தார், 5 கொடுத்தார். ஒரு பிள்ளைக்காக தான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் நல்லவர். அந்த ஜெபத்தை கேட்டு அன்னாளின் நிந்தையை நீக்கினார். அடுத்தது லூக்கா 2 அதிகாரம் 36-40 வரை வாசி. லூக்கா 2 அதிகாரம் 36-40 வரை நிறுத்தி இதான சத்தம். அவள் கன்னி பிரயாயத்தில் விவாகமானது 7 வருஷம் கிறிஸ்துவுடனே வாழ்ந்தவனும் அதிக வயது சென்றவனுமாய் இருந்தார். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்து கலிலேயா நாட்டிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அவருடைய தாய் தகப்பன்மார் வருடந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசிப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகம் கண்டு உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுவதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். இந்த லூக்கா 2 அதிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் பொறுமையாக வாசிப்பாங்க. இங்கே ஒரு அண்ணாள், பழைய ஏற்பாட்டில் ஒரு அண்ணாளை பார்த்தோம், புதிய ஏற்பாட்டில் ஒரு அண்ணாள். இந்த அம்மா வந்து கல்யாணம் ஆகி
7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவர். அப்புறம் அந்த புருஷன் செத்துட்டான்னு தெரியல. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, தேவனுடைய ஆலயத்திலே தினந்தோறும் இரவு பகலுமாய் வந்து எருசலேமின் மீட்புக்காக, இஸ்ரவேல் தேசத்தின் மீட்புக்காக, எருசலேம் ரட்சிக்கப்பட வேண்டும், எருசலேம் குணப்பட வேண்டும், எருசலேமில் உள்ளவர்கள் மனம் திரும்ப வேண்டும், எருசலேமில் உள்ளவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆக வேண்டும் அப்படின்ட்டு இரவும் பகலும் 84 வயசு வரை அந்த குழந்தை அந்த ஜெபம் பண்ணார். அருமையானவர்களே, தன்னுடைய நேரத்தை கிழவிகள் பேச்சுக்காக இடம் கொடுக்காம, மற்றவங்களோட வீண் சம்பாஷணை பண்ணாமல், இந்த அம்மா 84 வயது வரை தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தினால தான் இன்னைக்கு இஸ்ரேல் தேசமாக இருக்குது. இஸ்ரேல் தேசத்தை அழிச்சு விடணும்னு எத்தனையோ பேர் கங்கணம் கட்டினாங்க. ஹிட்லர் என்ன பண்ணால் 1.5 லட்சம் யூதர்கள் ஒரே நேரத்தில் சாவடித்தான். அலெக்சாண்டருக்கு அதே வேலை தான். அந்த மேப்பில் இஸ்ரேல் தேசம் இருக்கக்கூடாது, உலக மேப்பில் இஸ்ரேல் தேசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் பாடுபட்டாங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், அந்த 84 வயசு கிழவி அந்த ஆலயத்தில் இரவும் பகலும் ஜெபம் பண்ணதுனால இன்றைய வரை அந்த உலக மேப்பிலிருந்து அந்த இஸ்ரேல் தேசத்தை எடுக்க முடியல. இன்றைக்கி இஸ்ரேல் தேசம் தான் உலகத்துக்கு சவாலாக இருக்குது. இஸ்ரேல் தேசத்தை பார்த்தா மற்ற தேசம் எல்லாம் பயப்படுறானுங்க, கொன்னே போடுவான். அவன் நினச்சான்னா உலகத்தை அழிச்சிடுவான் இஸ்ரேல் தேசக்காரன். அந்த அளவுக்கு அவனுக்கு பலன், அந்த அளவுக்கு அறிவு, அந்த அளவுக்கு ஞானம். இந்த ஞானம் எங்கேருந்து வந்ததுன்னா அந்த 84 வயசு கேள்வி ஆலயத்துக்கு ஜெபம் பண்ணதுனால இன்னைக்கு இஸ்ரேலர் அத்தனை யூதர்கள் அத்தனை பேரும் ஞானிகளாக இருக்கிறாங்க, புத்திசாலிகளாக இருக்கிறாங்க, விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க. எத்தோடு நீ செல்லத்தோடு அவன் கண்டுபிடிச்சது, இந்த மைக்கத்தோடு அவன் கண்டுபிடிச்சது, லைட்டத்தோடு அவன் கண்டுபிடிச்சது, வாட்ச் பார்க்குற அவன் கண்டுபிடிச்சது. இது எதனால் கிடைச்சதுன்னா ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால. அந்த ஞானம் எப்படி கிடைச்சது? அந்த 84 வயசு கேள்வி அந்த இரவு பகல் ஜெபம் பண்ணதுனால. அது மட்டும் இல்லை, இஸ்ரேலின் மீட்புக்காக, எருசலேமின் மீட்புக்காக அவர் ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு இல்லைன்னா அந்த ஜெபம் மட்டும் பண்ணலைன்னா நீ எப்போ தவிடு பொடியாக இருப்பாங்க எல்லாரும் சரி. 127 நாடுகள் இஸ்ரேல் தேசத்தில் கோபமாக இருக்குது, அவ்வளோத்தையும் சமாளிக்கிறான். ஐக்கிய நாடுகளில் ஒரு பில்லு ஒன்று ரெடி ஆச்சுன்னா அந்த அங்கே இருக்கிற யூதம் கையெழுத்துப்பட்டு தான் அந்த பில் சட்டமெல்லாம் நிறைவேறும். அந்த அளவுக்கு அவன் வேல்யூ உள்ள மனுஷனாக இருக்கிறான். இங்கே நம்ம 2 வீலர் வாங்கிக்கிறோம், 4 வீலர் வாங்கிக்கிறோம், அவன் அங்கே நிறுத்தினான்னா இங்கே ஒரு வண்டி ஓடாது. இந்த ஞானம் எப்படி கிடைச்சது? இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சது? அந்த கிழவி 84 வயசு கிழவி பண்ண ஒரு ஜெபத்தினால. ஜெபத்தை யாரும் அலட்சியமாக நினைக்காது, தயவு செய்து. ஜெபமே ஜீவன். ஆனால் நீ கருத்தோடு ஜெபம் பண்ணணும். அந்நிய பாஷை பேச உலகம் இருக்கக்கூடாது. உனக்கு அர்த்தம் சொல்ல தெரிஞ்சா அந்நிய பாஷை பேசு, இல்லை பேசாத. காக்கி தூக்கி கத்துக்கு யாரை ஏமாத்துற வேலை இருக்கு? உங்க அர்த்தம் சொல்ல தெரிஞ்சா அந்நிய பாஷை பேசு. ஆண்டவருக்கு தான் பேசுறேன், ஆண்டவர் தான் உங்களுக்கு அந்த பாஷை கொடுத்தாரு. ஊரை ஏமாத்துறதுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்கு அந்நிய பாஷை பேசுறேன். ஆண்டவரோட பேசுறது எப்படி இருக்கணும்? உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது இந்த அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரி சிநேகிதராகிறாங்க வச்சுக்கணும். இந்த அம்மா தினமும் அந்த அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா வந்து இந்த அம்மாவோட குறைவை நிறைவேற்ற மாட்டாங்க. கேளுங்க, சொல்லுங்கள். இப்போ இந்த அம்மாவுக்கு 1 லட்ச ரூபாய் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அவங்க ஃப்ரெண்டுன்னா பெரிய கோட்டீஸ்வரி, அவங்களோட தினம் பேசிங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ, என் ஃப்ரெண்ட் ஆச்சு 1 லட்சம் கேட்டால் 2 லட்சமாக கொடுப்பான். நீ ஆண்டோட பேச என்ன காரியம் நீ சாதிச்சிருக்கிற? அந்நிய பாஷை பேசி ஆண்டோட பேசியிருக்கிறியே, நீ என்ன காரியத்தை நீ சாதிச்சிருக்கிற? நோ ப்ராக்ரஸ். நீ பேசுனீங்கன்னா அதுக்குரிய ப்ராக்ரஸ் மட்டும் இருக்கணும்.
குறைஞ்ச 1,00,000 பேருக்கு நீ ஆராதனை நடத்தணும். என்ன நீ ஆண்டவரோட ஃப்ரெண்டாக இருக்கிற, ஆண்டவனுக்கு அநேக ஆயிரக்கணக்கான ஆத்மாவை உங்களுக்கு தருவாரா தர மாட்டாரா? அன்பானவர்களே, இந்த 84 வயது கிழவிகள் பேச்சுக்கு இடம் கொடுக்காம, வீண் வார்த்தைகள் பேசி கொண்டு இருக்காம ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து அவன் என்ன பண்ணான்? இரவும் பகலும் இஸ்ரவேலின் மீட்புக்காக, எருசலேமின் மீட்புக்காக ஜெபம் பண்ணினான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விண்ணப்பம் கொடுத்தாரு. அந்த விண்ணப்பத்தை யாராவது கவலைப்படுறீங்களா? எருசலேமுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். எருசலேம் சமாதானத்துக்காக யாருனாலும் பண்ணிக்கிறீங்களா? இது வரலாம் நான் பண்ணுறேன். டெய்லி ஆண்டவரே எருசலேம் தேச சமாதானம் நீ சொன்ன சாமி நான் ஜெபம் பண்ணுறேன் கேட்டு எருசலேம் சமாதானத்தை தாங்க. எருசலேம்னா சமாதானம் பொருள். அன்பான பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது பிரயோஜனம் இல்லை, பெருமை கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒரு கிறிஸ்தவம் வந்துருக்கிறாங்க, ஆக்டிங் கிறிஸ்தவ, என்னது நடிக்கிற கிறிஸ்தவர்கள். அதில் தான் ரொம்ப வல்லவர்களாக இருக்கிறாங்க. எங்கள் சொந்தக்காரர்கள் ரொம்ப அருமையாக நடிக்கிறாங்க கிறிஸ்தவர்களாக. நான் நேராக சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, டேய் நடிக்கிற செல்லாத உங்களுக்கு காரியம். அருமையானே, பழைய ஏற்பாட்டில் ஒரு அண்ணா ஜெபம் செய்தார். இஸ்ரவேலை ஆளப்போகும் ராஜாவை அபிஷேகம் பண்ணும் அளவுக்கு அவர் சாமுவேலை உயர்த்தினார். ராஜா அபிஷேகம் பண்ணுற ராஜாவுக்கு மேலே தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. அதே போல இந்த அன்னாளன் கிழவி ஜெபம் பண்ணார். எருசலேமின் மீட்புக்காக ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்துக்குனால் தான் இன்னைக்கு இந்த உலக மேப்பில் அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ஒன்று இருக்குது. இல்லை நீ எப்போ எடுத்து போட்டுப்பாங்க. அப்போ ஜெபத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது. ஏசாயா 66:13 வாசிக்கிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேமை குறித்த பாரம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கணும். நாம் தேற்றப்பட வேண்டுமானால் எருசலேமுக்காக நீ ஜெபம் பண்ணலாம். அருமையானவர்களே, அன்னாள் எருசலேமின் மீட்புக்காக ஜெபம் பண்ணியது போல நீங்கள் நானும் இந்த காட்பாடி மீட்கப்படும் சாமி என்று ஜெபம் பண்ணணும். இந்த காட்பாடி மீட்கப்படும் ஜெபம் பண்ணணும். இங்கே இருக்கிறவங்க கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். என்னுடைய உறவினர்கள் கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். என்னுடைய சிநேகிதர் கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். நான் அடிக்கடி சொல்கிறேன், இந்த சொந்தங்களுக்கு நீ சுவிசேஷம் சொன்னால் போதும். நீ வெளியே போய் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவளை கிறிஸ்துக்குள் நீ கொண்டாந்தீங்களே போதும். ஒரு ஆத்மாவை கொண்டாந்தா போதும், 2 ஆத்மாவை கொண்டாந்தா போதும். தைரியமாக சொல்லலாம் சுவிசேஷம். யாருக்கு? சொந்தக்காரருக்கு. யாரும் ஒன்று தலையை வாங்கிட மாட்டாங்க. நான் என் சொந்தக்காரர் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஒருத்தர் கூட பாக்கி இல்லை. ஒருத்தர் கடவுளே இல்லைன்னு அவனுக்கு பார்க்கும்போதுலாம் சொல்லுவேன், என் சொந்த அத்தை பையன் தான். ரொம்ப அறிவாக இருப்பான், ரொம்ப ஞானமாக இருப்பான், நல்லா வசதியாக இருக்கலாம். ஆனால் அவனுக்கு நான் உயிரோடு பார்க்குறேன், எங்கள் அப்பா அம்மா தான் தெய்வம், வேறு யாரும் தெய்வம் இல்லைன்னு. அதை கொண்டாந்து காட்ட சொல்லி நான் காட்டேன். கொண்டாந்து இங்கே கூட்டு வராங்க. அவ்வளோ ஒரு ஞானமாக பேசுவோம் அறிவானவர்களே. ஆனால் அவன் சுவிசேஷம் நான் சொல்லிட்டேன், இயேசு பேர் வேறு தெய்வமே கிடையாது. உன் அம்மா தெய்வம் இல்லை, உன் அப்பாவும் தெய்வம் இல்லை, ஏசு அந்தான தெய்வம் அப்படின்னு தெய்வம் சொன்னாங்க. ஆனாலும் சொல்கிறவங்களுக்கு ஜபம் பண்ண நீ சுவிசேஷ அறிவிக்க முடியல கூட ஆண்டவர் சமத்துவம்னு சொல்லலாம். இந்த கம்யூனிட்டியை வந்து அவன் குடிக்காரனாக்கிறான் சாமி, இந்த திரட்டனாக்கிறான் சாமி, அவனுக்காக அவன் ரட்சிங்க சாமி ஜபம் பண்ணான். ஆண்டவர் பார்த்துக்கு வரதே. எத்தனையோ கூட எங்கள் குடும்பத்தில் இருக்க எத்தனையோ துன்பார்க்குனாங்க. அவங்களாம் இன்றைக்கி கிறிஸ்துக்குள் வந்துருக்காங்க, கிறிஸ்து பைபிளுக்கு வராங்க. நான் சாட்சியாக பணம் நிறுத்த முடியும். இன்றைக்கி 10-20 பேர் சிஎம்சியில் காத்துக்கிறாங்க.
எப்போ போகுமோ எப்போ என்ன ஆகுமோ என்ன ரிசல்ட் நான் அதை பற்றி சட்டை பண்ணுவேன். ஏன்னா அந்த அம்மா செத்தா எங்கே போவோம்? பரலோகம் போயிடும், பரதேசம் போயிடும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. என் மைண்டில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் போச்சு. அதனால எனக்கு இந்த 5 சகோதரி எனக்கு இப்போ இந்த சகோதரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மனத்தாழ்மை, ரொம்ப அன்பு. அப்படி 2 நாளாக அப்படி கதறின அந்த ஆஸ்பத்திரியில். ஆனாலும் கத்து சத்தத்துக்கு ஒப்பு அப்பா உன் சாமி உன் இஷ்ட சாமின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அருமையானவர்களே, என் ஜபித்த ஆண்டவர் கேட்பார். ஒரு நாளைக்கு என் சகோதரிகளை நான் அங்கே போய் பார்ப்பேன். அன்னாள் ஒரு பிள்ளைக்காக ஜெபம் பண்ணார். 5 பிள்ளைகளை கொடுத்தார். அதுபோல இந்த ஆனாலும் சாமுவேல் அந்த ஒரு பிள்ளை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் தீர்க்கதரிசியாக, பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி. அதே போல இந்த அண்ணாள் ஜெபம் பண்ணால் எருசலேமின் மீட்புக்காக, எருசலேமின் இஸ்ரவேல் தேசத்தின் மீட்புக்காக, ரட்சிப்புக்காக. நீங்கள் நான் கூட நீ உண்மை கிறிஸ்தவனாக இருந்தால் நீ எருசலேமுக்காக நீ ஜெபம் பண்ணு. இங்கே ஒரு அம்மா வந்தாங்க, இந்த மேடைக்கு வந்தாங்க, பெங்களூர்ல ஒரு அம்மா வந்தாங்க. அங்கே 2 பேரும் நின்னாங்க. அது ஒரு லேடி பேர் வந்து மீனா சாலமன். அவங்க தன்னுடைய டயத்தை, தன்னுடைய 10ல் ஒரு பாகத்தை இஸ்ரேல் தேசத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்புறம் நான் கேட்டேன், யாரா இஸ்ரேல் தேசம் தான் பணக்கார நாடாகுது, நீ அங்கேயே அனுப்புகிறீங்க, நீ ஏழை நாடுகளுக்கு என்ன கொடுக்கக்கூடாதா? அவங்க காணிக்கல. இல்லை எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணணுன்னா எருசலேமுக்கு நான் கொடுக்க, நான் என்னுடைய டயத்தை அனுப்பிச்சுருக்கிறேன்னு சொல்லி பெரிய பணக்கார லேடி. இங்கே வந்து நின்னாங்க 2 பேரும். நான் பணம் காட்டினேன். அதில் அந்த அம்மா வந்து மாதம் நல்ல வருமானம். அந்த அம்மாவுக்கு பெங்களூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டே கட்டி வச்சுக்கிறாங்க. வாடகையெல்லாம் நல்லா வருது. மற்ற சொத்து சோகமாக இருக்குது. அதுக்கு அது என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய வருமானத்தில் எத்தனை பர்சன்ட் ஆகணுமோ அத்தனை பர்சன்ட் நேராக எஸ்எல் தேசத்தில். இதுவெல்லாம் நான் இந்தியாவில் அப்படி கேள்விப்பட்டது. இந்தியாவில் கையேந்திர நாடு தான். எந்த தேசத்துக்கு கையெழுத்து கொடுப்பான்னு கையெழுது. ஆனால் இந்த அம்மா இந்தியாவிலேருந்து பணம் அனுப்புது. ஏன்னா அந்த அளவுக்கு பாரம் இருக்குது. எருசலேமுக்கு கொடுத்த பாரம் இருக்குது, இஸ்ரவேல் தேசத்துக்கு பாரம் இருக்குது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பாரமுடையவர்களாய் இருக்கணும். பர்சனல் காரியம் அவசியம்தான். அதே சமயத்தில் நம்முடைய சிந்தை பிராட் மைண்டாக இருக்கணும். உலகத்திற்கு நோக்கி பார்க்கணும். நான் ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரே எருசலேம் சமாதானத்துக்கு ஜெபம் பண்ணு நீ சொல்லிட்டு சாமி எருசலேமுக்கு சமாதானத்துக்கு நான் ஜெபம் பண்ண சண்டை தான் போட்டு போகிறாங்க. அப்படி பலமாக 3 சண்டை. நான் இஸ்ரவேல் பார்க்கணும் ஒரு ஆசையை தான் இருந்தேன். இப்போ அங்கே போட்டுக்கு பயமாக இருக்குது. ஆனாலும் ஒரு எண்ணம் இருக்குது, சமாதானம் ஆச்சுன்னா போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி. அருமையானவர்களே, முதல் அந்நாள் தனக்காக ஜெபம் பண்ணான். அந்த ஆண்டவர் கொடுத்த சாமுவேல் எல்லாரையும் ரட்சிக்க, எல்லாரையும் கவனிக்க, அரசாளுகிற ராஜாவை அபிஷேகம் பண்ணும் மனிதனாக உயர்த்தினார். இஸ்ரேல் தேசத்தையே ஆளப்போகிற ராஜாக்களை அபிஷேகம் பண்ண சாமுவேல் உருவாக்கினார். அதே போல் இந்த அந்நாள் புதிய ஏற்பாட்டுக்கு அந்நாள் எருசலேமின் மீட்புக்காக, இஸ்ரேல் தேசத்தின் மீட்புக்காக ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தினால இன்னைக்கு இஸ்ரேல் அந்த உலக மேப்பில் இஸ்ரேல் தேசம் ஒன்று இருக்குது. உங்கள் கையில் இருக்கிற பைபிளை பாருங்கள், கடைசி பக்கத்தை பாருங்கள், கடைசி பக்கம் பாருங்கள். இஸ்ரேல் தேசம் மேப் இருக்குதா இல்லையா? இஸ்ரேல் தேசம் மேப் இருக்குது பாருங்க. எல்லா பைபிள் மேப் இருக்கும். இஸ்ரேல் தேசத்துக்கு மேப் பைபிளே கொடுத்துக்கிறேன். நம்ம அதை கொடுத்து நம்ம யோசிக்க வேணாவா, ஜெபம் பண்ண வேணாவா? 2 நிமிஷம் ஒதுக்குங்க. அதுக்காக தயவுசெய்து சொல்கிறேன், எருசலேமுக்காக 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இஸ்ரேல் தேசத்துக்காக 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க போதும். மணிக்கானுக்காக உட்காந்து ஜெபம் பண்ண பிரயோஜனம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரே நீ பிறந்த இடம், நீ வளர்ந்த இடம், நீ வாழ்ந்த இடம், நீ மறித்த இடம், அங்கே எருசலேம் சமாதானத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் சாமி. ஜெபத்தை கேட்கும்
எங்கள் தேவா ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திற்கேற்ற அளித்திருந்து சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். அதுபோல ஜெபம் பண்ண வேண்டியது ஒரு சட்டம். சட்டமா நினைச்சுக்க. நீ ஒரு ஜெப வீராங்கனையா இருக்கணும், ஜெப வீராங்கனா இருக்கணும். ஜெபந்தான் ஜீவன். எதுக்கோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம். ஜெபத்துக்கு நீ யோசிச்சினா நோ ப்ராக்ரஸ். குட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிப்பார். கிடைக்காததெல்லாம் கிடைக்கும். கேட்டதையும் கொடுப்பார், கேட்காதையும் கொடுப்பார். எனக்கு கொடுத்துக்கிறார் ஆண்டவர். நான் கேட்காதது எத்தனையோ கொடுத்துருக்கிறார். அதான் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அருமையானவர்களே, இந்த 2 நாளும் ஜெபம் பண்ண, இரவும் பகலும் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணார். நானும் பேருக்கு ஜெபம் பண்ண பேருக்கு அட்னஸ் கொடுத்துருக்கேன். சில பேர் என்ன மெனுன்னு கேட்டு தெரிஞ்சு அப்புறம் ஜெபத்துக்கு வரும். பிரியாணியா ஒயிட் ரைஸான்னு கேட்டுக்கின்னு வராங்க ஜெபத்துக்கு. அதுவும் முன்னால் வர மாட்டாங்க, கடைசியாக வருவாங்க சாப்பிட்றதுக்கு. நான் இத்தனை பண்ண ப்ரூவ் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு ஜெபமா? நீ பாரத்தோடு வரணும். ஒரு அவசரம் காணப்படணும், ஒரு உற்சாகம் காணப்படணும். நாங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வரணும். சில பேர் சிவன் மலைக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வராங்க. அவங்க பலனை பெற்றிருக்கிறாங்க, வாஞ்சியோடு போகிறாங்க. நீங்களும் நானும் பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு அட்னஸ் கொடுத்து ஜெபம் பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். கருத்தோடு ஜெபம் பண்ணு, ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணு, இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணு. காரியம் வாய்க்கும். விதைக்கிறதுனால ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறதுனால ஒன்றுமில்லை, விளைய செய்கிறது எல்லாம் ஆகும். நீ ஜெபம் பண்ணாலும் ஆகும், ஜெபம் பண்ணாலும் ஆகும். ஓகேவா? அவர் நினச்சிட்டான அவனுக்கு கொடுக்கணும், கட்டாயம் கொடுப்பார், கட்டாயம் கொடுப்பார். ஆகவே இந்த 2 அன்னாள்கள், பழைய ஏற்பாட்டு அன்னாலும் புதிய ஏற்பாட்டு அன்னாலும், இது 9வது பாகம். 2 பேரும் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார். 2 பேர் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார். அதன்படி இன்னைக்கு ப்ராக்ரஸ் என்னன்னா, இஸ்ரேல் தேசம் காக்கப்பட்டது. ட்ரம்ப் யார் தெரியுமா? ட்ரம்ப்போட மருமகன் யூதன். அவன் மருமகனோட ஆலோசனை கேட்டுன்னா ஆர்டர் பொண்ணுங்கிறான். பைபிள் அவன் எந்த நாட்டுக்கும் பைபிள் இல்லை.
ட்ரம்ப் வந்து இப்போது அமெரிக்கா அதிபதி இல்லை, இஸ்ரேல் தேச அதிபதி மாதிரி ஆர்டர்ஸ் போட்டுங்கிறாரு. சில பேர் திட்டுறாங்க அவரை, நான் பாராட்டுறேன். ஏன்னா மருமகனுடைய ஆலோசனை கேட்குறாரு, யூதனுடைய ஆலோசனை கேட்குறாரு. ஆகவே அது உலகம், அது எப்படின்னா போட்டோம். நீங்களும் நானும் சக்ஸஸ்ஃபுல் ஜீவன் செய்யணும்னா, இப்போ எங்கள் சொந்தக்காரர்கிட்ட என்னை பற்றி இப்போ சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, இந்த ஆள் போய் தங்கச்சி உயிர் விட்டுருக்குது, இந்த ஆள் போய் பிரசங்கம் பண்ணிட்டு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. என் தங்கச்சி செத்தா கூட எங்கே போவான், அங்கே போக நம்பிக்கை இருக்குது. அங்கே போய் நான் பார்ப்பேன் நம்பிக்கை இருக்குது. அருமையான அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படி உங்களை கேட்டு